ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ரவா பாயசம் எப்படி செய்யுது பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடான அப்புறமா முந்திரி பருப்பு, திராட்சை இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஆன அப்புறமா இதை அப்படியே எடுத்து தனியா வச்சிடலாம். அதே நெய் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதே நெய்யில வந்து நம்ம ரவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து அந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பால 1 கப் அளவு பால் ஊற்றிக்கோங்க. நம்ம மொத்தமா 1/2 கப் அளவு பால் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு ரவையை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இது நல்லா திக்காகும் போது பால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்ல வேக வச்சாலே நல்லா திக்காயிடும். பாருங்க நல்லா வந்து வெந்துடுச்சு ரவை வந்து. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா ரவையும் வெந்துருச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுன அப்புறமா இன்னும் நல்லா திக்காயிடும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் ஒரு 1/2 கப் அளவு பால் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கும். கொஞ்சம் திக்கா இருக்கும். அவ்வளோதான். இது இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பாயசம் ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.